ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எரேமியா 33:3 நேற்று தினம் பார்த்தோமே, நீ நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு பார்த்தா, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐ வில் ஆன்சர் யூ. நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு நான் உத்தரவு தந்து விடுவேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் கேட்கக்கூடாதபடி என்னுடைய செவி அடைக்கப்படவில்லை. நான் உத்தரவு தருவேன், கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு பதில் இல்லாததை போல தோன்றும். அநேக காரியங்களுக்காக ஜெபித்து எந்த ஒரு நம்பிக்கை இல்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிற சூழ்நிலை நம் வாழ்க்கையில நிறைய வந்திருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு எப்பொழுது உத்தரவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா நிச்சயமா நான் பதில் தருவேன். உங்க ஜெபமோ, உங்க காத்திருப்போ, உங்களுடைய குரலோ, கூக்குரலோ ஒரு நாள் வீணாய் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நம்பி ஏமாந்த மக்கள் ஒருத்தருமே இல்லையே. அவரை நோக்கி கூப்பிட்டு வெட்கப்பட்டு போனது ஒருத்தருமே இல்லையே. நாமும் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் சொல்லுகிறார், உனக்கு பதில் தந்துடுவேன், உனக்கு பதில் தந்துடுவேன். இந்த உலகம்தான் நம் கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி சாய்க்காமல் போய்கொண்டே இருக்கும். ஆனால் நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாய் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை அறியாத சூழ்நிலையிலேயே கூக்குரல் எடுப்புறாங்க. அந்த கூக்குரலை ஆண்டவரை அசைத்தது. அப்ப இன்னைக்கு நம்ம ரட்சித்த ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த ஆண்டவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப அவரை நோக்கி நம்ம கூடும்போது நம்ம ஆண்டவர் நம்ம கைவிட்டுருவாரா? ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். ஒருவேளை எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும் கூட அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில உயர்த்தி வைக்கிற ஒரு ஆண்டவர். நிச்சயமா இன்னைக்கு நம்ம ஜெபத்தை கேட்டு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க எல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருங்க. இந்த நாள் ஒரு மிகப்பெரிய விடுதலையின் நாளாக நமது வாழ்க்கையில் ஆண்டவர் தருவார். கவலைப்படாதிருங்கள். நம் ஜெபத்திற்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்ட மக்களுக்கு உத்தரவு தருகிற ஆண்டவர் அப்பா, நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோமே, பதில் இல்லாதபடி இதுவரை தடுமாறி போய்விட்டதப்பா. அதனால உங்களுடைய சமூகத்துல நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிறோம். பதில் தாரும் அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீ பதில் தாரும். அற்புதங்களை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டுங்கப்பா. உங்களுடைய சமாதான பதில் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.